இயற்கை மருத்துவத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லகுசங்க பிரக்ஷாலனா செய்கிறதுனால பாடி கம்ப்ளீட்டாக டீடாக்ஸ் ஆகுது. கல்லீரலில் வந்து லிவர் வாஷ் ஆகுது. நேரம் தவறி தூங்குறதுனாலையும் பல உடல் உபாதைகள் ஏற்படுது. குறிப்பாக கல்லீரல் வீக் ஆகுது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயற்கை மருத்துவர் டாக்டர் சுகுமார். கடந்த 20 வருடங்களாக இயற்கை மருத்துவ சேவையில் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நண்பர்களே, நீங்கள் எந்த ஊர் போனாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். எந்த ஊர் போனாலும் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு, ஃபுட்டு. நீங்கள் எல்லா இடங்கள்லேயும் உணவு இல்லாத ஒரு இடமே இல்லை. நாங்கள் திருச்சியில் இருக்கோம். திருச்சியிலேருந்து சென்னை போகும்போது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட உணவகங்கள் தான் இருக்கும். ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் உணவகங்கள் இருக்குது. எதை வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்லாம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அளவுக்கு அதிகமான உணவுகளை உண்பதன் மூலமாகவும் செயற்கை பானங்களை நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் நேரம் தவறி தூங்குறதுனாலையும் பல உடல் உபாதைகள் ஏற்படுது. குறிப்பாக கல்லீரல் வீக் ஆகுது. லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் அதிகமாகுது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் அதிகமாகுது. இயற்கை மருத்துவத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழிவுகளின் தேக்கம் நோய், கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம். உடம்புல கழிவுகள் தேங்க அதனால பல நோய்கள் வரும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபேட்டி லிவர். கல்லீரலோட ஃபங்க்ஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் இயக்கங்கள் அனைத்தும் சீராக இருக்கும். கல்லீரல் மேலே கொழுப்பு படிவதன் காரணமாக, அது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மையின் காரணமாக அதோட இயக்கங்களானது தடைபடுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கட் என்று சொல்லக்கூடிய உணவு குழாய், அதாவது வாயிலிருந்து ஆரம்பித்து ஆசனாய் வரையும் அனைத்து பகுதிகளும் பார்த்தீங்க அப்படின்னா பொல்யூட் ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுது. செரிமானங்கள் சரியா இல்லாமல் இருக்கு, அஜீரண கோளாறுகள் இருக்கு, மலச்சிக்கல் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, செரிமான கோளாறால நமக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் சரியா கிடைக்காது. மலச்சிக்கலும் அஜீரணமும் நோய்க்கான மூல காரணங்கள் அப்படின்னு சொல்லி இயற்கை மருத்துவத்தில் சொல்றோம். எல்லா நோய்க்கும் தாய் தந்தையர் மலச்சிக்கல். கான்ஸ்டிபேஷன் இஸ் த மதர் அண்ட் ஃபாதர் ஆஃப் ஆல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா நோய்க்கும் தாய் தந்தையர் மலச்சிக்கல். இந்த வாயிலிருந்து ஆசனவாய் வரையும் உள்ள அனைத்து பகுதிகளையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது, அதோட செயல்திறனை அதிகப்படுத்துவது என்பது மிக மிக முக்கியம். குறிப்பாக கல்லீரலையும் பெருகுடலையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது. பெரும்பாலும் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளானது நம் உள்ளுறுப்புகளை பாதிக்கக்கூடிய உணவுகளாக சாப்பிடக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதை சுத்தப்படுத்த வேண்டியது நமது கடமை. அதை லிவர் வாஷ், இன்டெஸ்டைனல் வாஷ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கல்லீரலை சுத்தப்படுத்துதல், பெருகுடலை குறிப்பாக சுத்தப்படுத்தக்கூடிய முறை உண்டு இயற்கை மருத்துவத்தில். என்ன முறை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, லகுசங்க பிரக்ஷாலனா, லிவர் வாஷ் டெக்னிக்ஸ், அதாவது LSP என்று சொல்வார்கள். பொதுவாக அந்த காலத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேதி மருந்து கொடுப்பாங்க. நாள் 2 முறை, வாரம் 2 முறை, மாதம் 2 முறை, வருடம் 2 முறை. நாள் 2 முறை என்றால் ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்க வேண்டும். வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்கள் புதன் மற்றும் சனிக்கிழமையிலையும், பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையிலையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய வழக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்காக சொல்லியிருப்பார்கள். அடுத்து மாதம் 2 முறை ஃபாஸ்டிங், லங்கனம் பரம ஔஷதம், உண்ணா நோன்பே உயரிய மருந்து. 15 நாளுக்கு ஒரு முறை வயிறை வந்து நம்ம காய வச்சிட்டோம், வயிறுக்கு தேவையான வேலையை குறைச்சிட்டோம்னா உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அதுக்கடுத்து வருடம் 2 முறை. வருடம் 2 முறை என்பது பேதி மருந்து கொடுத்து 6 மாதத்துக்கு ஒரு பேதி மருந்து கொடுத்து வயிறை சுத்தமாக வச்சுக்குவாங்க. அப்போ உடல் இயக்கங்கள்லாம் சீராக இருக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முறை. ஆனால் இயற்கை மருத்துவத்தில் ஒரு சயின்டிஃபிக்காக, ஒரு அறிவியல் பூர்வமாக இந்த கல்லீரலை சுத்தப்படுத்துவதற்கு லகுசங்க பிரக்ஷாலனா, LSP என்று சொல்வார்கள், மிக அருமையான ஒரு முறை. இந்த லகுசங்க பிரக்ஷாலனால என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளஞ்சூடான தண்ணீரில், அதாவது லூக் வார்ம் வாட்டர், சுவைக்கு தகுந்தாற் போல உப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். எதுக்காக அந்த உப்பு போடுறோம் அப்படின்னா, வயிறை சுத்தப்படுத்துறதுக்காக. குறைந்த அளவு உப்பானது வயிறை சுத்தப்படுத்தாது. இந்த லூக் வார்ம் வாட்டர் என்று சொல்லக்கூடிய இளஞ்சூடான தண்ணீரில் கொஞ்சம் உப்பை போட்டு அந்த தண்ணீரை குறைஞ்சது ஒரு 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வந்து நம்ம குடிக்கணும். மிக மிக குறைவு என்றால் ஒரு 1.5 லிட்டர்ஸாவது குடிக்கணும். இந்த தண்ணீரை நாம் குடித்து சில யோகாசன பயிற்சிகள் உண்டு, ஆசன பயிற்சிகள். தாடாசனம், திரியக் தாடாசனம், கடி சக்கராசனம், திரியக் புஜங்காசனம், உதரகஸ்ரானாசனம். இந்த 6 பயிற்சிகளையும் தொடர்ச்சியாக செய்து திரும்ப திரும்ப இளஞ்சூடான தண்ணீரில் அந்த உப்பு போட்டு கரைசலை நாம் பருக வேண்டும். தொடர்ச்சியாக அந்த பயிற்சியை செய்யும் பொழுது நம்ம ஃப்ளஷ் அவுட் பண்ணணும். அதாவது நம்ம மோஷன் போகணும்னு அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்மளுக்கு வந்துடும்.
அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வந்து வெளியேற்றிவிட்டு திரும்பவும் இந்த முறையை ஒரு 2லிருந்து 3 முறை செய்ய வேண்டும். இப்படி செய்வதனால என்ன பலன் கிடைக்கும் என்றால், வாயிலிருந்து ஆசனவாய் வரை உள்ள அனைத்து பகுதிகளும் நல்லா சுத்தமாயிடும். ஒன்று. ரெண்டாவது, கல்லீரலோட செயல்திறன் அதிகமாகும், செரிமானத்திறன் அதிகமாகும், தேவையில்லாத பித்தம் என்று சொல்லக்கூடிய அதிகப்படியான அந்த புளிப்புத்தன்மை எல்லாம் வெளியேறிவிடும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைஜஸ்டிவ் ஜூசஸ், செரிமான நொதிகள் சுரப்பதற்கு, பித்த நீர் சுரப்பதற்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக ஒரு வழிகாட்டாக கண்டிப்பாக வந்து இந்த லகுசங்க பிரக்ஷாலனா அமையும். ஓகே, இது யாரோட கைடன்ஸில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை மருத்துவரோட கைடன்ஸில் தான் கண்டிப்பாக பண்ணணும். மருத்துவமனையில் தங்கி பண்ணுறது மிகச்சிறந்தது. இல்லைன்னா அவங்களுடைய மேற்பார்வையில் கண்டிப்பாக பண்ணணும். இந்த லகுசங்க பிரக்ஷாலனா செய்கிறதுனால பாடி கம்ப்ளீட்டாக டீடாக்ஸ் ஆகுது. கல்லீரலில் வந்து லிவர் வாஷ் ஆகுது. லிவர் வாஷ் ஆகும்போது கல்லீரல் மிகச்சிறப்பாக செயல்பட்டு மெட்டபாலிசம் என்று சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த வளர்சிதை மாற்றத்தினால உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் சீராக இயங்குவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஸோ லிவர் நினைச்சது அப்படின்னா எல்லா விஷயத்தையும் சரி பண்ண முடியும். உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் சீர்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த கல்லீரலுக்கு உண்டு. ஆக இந்த லகுசங்க பிரக்ஷாலனா இந்த செய்வதனால எவ்வளோ பலன்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த லகுசங்க பிரக்ஷாலனா யார் செய்யக்கூடாது அப்படின்னா, வீக் பேஷண்ட், ஹார்ட் ஓரியன்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு செய்யக்கூடாது, சிவியர் அல்சர் உள்ளவங்க செய்யக்கூடாது, அதே போல் கிரானிக் டயரியா பேஷண்ட்ஸ், நாள்பட்ட வயிற்றுப்போக்கு, மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இயற்கை மருத்துவர்கள் பரிந்துரையின் பேரில் அவங்களுக்கு வந்து இயற்கை மருத்துவர்களை அணுகி யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற கைடன்ஸை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எவரி 6 months ஒன்ஸ் நம்ம செய்கிறதுனால நம்ம உடலும் மனதும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இது டீடாக்சிஃபிகேஷன் என்று நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லலாம். நச்சுத்தன்மை நீக்கம். டாக்ஸின் அக்குமுலேஷன் இஸ் டிசீஸ், எலிமினேஷன் ஆஃப் டாக்ஸின் இஸ் கியூர் ஆர் ஹெல்த் அப்படின்று சொல்வார்கள். கழிவுகளின் தேக்கம் நோய், கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆக இந்த 6 ஆசன பயிற்சிகளை இந்த வெந்நீரில் உப்பு போட்டு கரைசல் குடிப்பதன் மூலமாக நாம் வாயிலிருந்து ஆசனவாய் வரையும் அனைத்து பகுதிகளையும் சுத்தம் செய்வதன் மூலமாக எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களை வராமல் தடுக்கவும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பாற்றல் அதிகப்படுத்துவதன் மூலமாக நம் உடலும் மனமும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலை கொண்டு செல்வதற்கு இந்த லகுசங்க பிரக்ஷாலனா பயன்படுகிறது. நமது இந்த ஜெயரங்கா மருத்துவமனையில் இது போன்ற லகுசங்க பிரக்ஷாலனா நிறைய நோயாளிகள் கொடுத்துருக்கோம். இதன் மூலமாக நாள்பட்ட உடல் பருமன், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், செரிமான கோளாறு, அஜீரண கோளாறு, உடம்புல ஆமா என்று சொல்வார்கள். ஆமா என்றால் நச்சுத்தன்மை தேக்கம், அந்த AMA ஆமா. ஸோ அந்த ஆமாவை வெளியேற்றுவதற்கு இந்த லகுசங்க பிரக்ஷாலனா உதவியாக இருக்கும். நாள்பட்ட முடக்குவாதங்கள், இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு நோயாளிகளின் தன்மைக்கு தகுந்தாற் போல இந்த LSPயை நாங்கள் கொடுக்கிறோம். ஆக இந்த முறையை தெரிந்து கொண்டு 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த லகுசங்க பிரக்ஷாலனா செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய உணவு பொங்கலில் நெய் ஊற்றி காரம் இல்லாமல் அன்று முழுவதும் நல்ல ஓய்வு எடுக்கணும். காலையில் பொங்கல், மதியம் வந்து எளிமையான உணவு, இரவு காரம் இல்லாத உணவு, ஒரு நாள் முழுவதும் ஓய்வு என்று நாம் செய்து கொண்டால் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப். ஆக லகுசங்க பிரக்ஷாலனாவை நம்ம தெரிஞ்சுக்கணும். முறையாக இயற்கை மருத்துவர்கள் அணுகி 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணுறதன் மூலமாக நம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். நன்றி.